Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரம்மாண்ட இயக்குனர் டேரக்டர் சங்கரோட டேரக்ஷன்லையோ ராம் சரணோட நடிப்பில் கேம் சேஞ்சர் படம் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராம் சரண் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்காரு. அதாவது இந்த எலெக்ஷன் எல்லாம் கரெக்டாக நடத்துகிறவர். அண்ட் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ராம் சரணுக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ஃபேஸ் ஆஃப் நடக்கும். அண்ட் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் காட்டுவாங்க. கடைசியா எஸ்.ஜே. சூர்யா சிஎம் ஆனாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர்ஸோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னா, ராம் சரணை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபிளாஷ்பேக்ல வர அப்பாவோட ரோலும் அண்ட் பிரசன்ட்ல இருக்க பையனோட ரோலும் ராம் சரணுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்டிங் எந்த குறையும் இல்லைங்க. எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த ரோலை கொடுத்தாலும் பக்காவா நடிச்சிருவாருன்னு. அதுலயும் வில்லன் ரோல் கொடுத்தா மாஸ் காட்டுவாரு. ஆனா இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா அவரோட ஸ்டைலில் நடிக்காம அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை மட்டும் தான் நடிச்சிருந்தாரு. ஒருவேளை இப்படி இருக்கலாங்க, டேரக்டர் சங்கர் என்னதான் தமிழ் சினிமா டேரக்டராக இருந்தாலும் இந்த கேம் சேஞ்சர் படம் ஒரு தெலுங்கு படம். அதனால கூட எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அவரோட கம்ஃபர்ட் ஜோனை டேரக்டர் சங்கர் கொடுக்காம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல மொத்தமா 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அஞ்சலியோட ஆக்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அவங்க இந்த படத்துல கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாங்களா இல்ல செத்துருவாங்களான்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம புரிஞ்சவங்க கமெண்ட் பண்றீங்க. செகண்ட் ஹீரோயினா கியாரா அத்வானி நடிச்சிருக்காங்க. பையன் கேரக்டர்ல இருக்க ராம் சரணுக்கு லவ்வரா இருக்காங்க. பொதுவா எல்லா படத்திலயும் ஹீரோயினுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் தான் இந்த படத்துலயுமே கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வருவாங்க, ஹீரோ லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலயுமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது புது கதையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, வழக்கம் போல பழைய கதையை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. தான் அப்பா பண்ணணும்னு நினைச்ச முன்னேற்றத்தை பையன் பண்றாரு, அவ்வளவுதான். அப்பா நினைச்சதை செய்யாம செத்துருவாரு, பையன் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. இது ஆதி காலத்துல இருந்தே இருக்கிற கதை தான். இந்த கேம் சேஞ்சர் கதை சங்கரோட ஓன் ஸ்கிரிப்ட் இல்லைங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட கதை தான் சங்கர் வாங்கி டெவலப் பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பார்த்தா கொஞ்சம் கூட கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலே இல்லைங்க. இந்த படத்தை எந்த டைரக்டர் வேணாலும் எடுக்கலாம், அப்படி ஒரு கதை தான் இது. ஏற்கனவே ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது, இந்த படம் விஜய் நடிக்க வேண்டிய படம் அப்படின்ட்டு. ஆனா இந்த கதையை சங்கர் சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. மேபி கார்த்திக் சுப்ராஜ் இந்த கதையை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு விஜய் கிட்ட. விஜய் ஏன் இந்த படத்துல நடிக்கலன்னு இப்போ தெரியுது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவை சிஎம் ஆக விடாம தடுக்கிற கேரக்டர் தான் ராம் சரணோட கேரக்டர். அதனாலதான் விஜய் இந்த படத்துல நடிக்கல. ஏன்னா விஜய் இப்போ சிஎம் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால இந்த படம் செட் ஆகாதுன்னு நடிக்காம இருந்திருக்கலாம். இந்த படத்தோட மியூசிக்கை தமன் தான் பண்ணியிருக்காரு. சாங் எல்லாமே ஆஹா ஓஹோன்னு இல்லாம ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துல இருக்க 5 சாங்குக்கு மட்டுமே 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரான டில்ராஜுவே அபிஷியலா சொல்லி இருந்தாரு. இதுல வேற எஸ்.ஜே. சூர்யா ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு, இந்த படத்துல இருக்க ஜரிகண்டி சாங்குக்கே டிக்கெட் காசு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இல்லைங்க. ஆனா ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. மற்ற சாங் எல்லாம் பரவாயில்ல, ஓகே, விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா 75 கோடி செலவு பண்ணி பாட்டை எடுக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. பிரம்மாண்டம்ன்ற விஷயம் இந்த படத்துல நிறையவே இருக்குங்க. இந்த படத்துக்காக பணத்தை நிறைய வாரி அரைச்சிருக்காங்க. இவ்வளோ பணம் போட்டு இந்த படத்தை எடுத்து எந்த பயனும் இல்லை. முன்னாடிலாம் டைரக்டர் சங்கரோட படம்னாலே பிரம்மாண்டம் இருக்கும், கதை வித்தியாசமா இருக்கும்னு மக்கள் எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஆனா இப்போலாம் டைரக்டர் சங்கரோட படங்கள்னாலே பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்கு, கதையே சுத்தமா இல்லை. ஏன் முன்னாடிலாம் சங்கரோட படங்கள் எல்லாருக்குமே பிடிச்சி இருந்தது, இப்போ பிடிக்கலன்னா டைரக்டர் சங்கருக்கு கொடுக்குற பட்ஜெட்டை எல்லா டைரக்டர்ஸுமே கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இப்போ நல்ல கதை இருந்தால் அந்த டைரக்டர்ஸுக்கு பட்ஜெட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். அதனால தான் நம்மளுக்கு அந்த பிரம்மாண்டம் கூட நார்மலாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான அட்லி எடுத்துக்கிட்டோம்னா அவருமே பிரம்மாண்டமாக தான் எடுக்கிறாரு. ஸோ இந்த பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்க டைரக்டர் சங்கரோட படமுமே நார்மலாக தான் தெரியுது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நல்லாவே இருந்ததுங்க. முக்கால்வாசி மோக்கோபோட் கேமராவை தான் யூஸ் பண்ணி இருக்காங்க. அது கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகி இருந்ததுங்க. ஜெயராமோட டைமிங் காமெடியெல்லாம் ரொம்பவே என்னை சிரிக்க வச்சுதுங்க. ஐ எம் அன்பிரிடிக்டபிள் அப்படின்ட்டு டைரக்டர் சங்கர் இந்த படத்தில் டைலாக் வச்சு இருந்தாலும் படம் ஃபுல்லாகவே ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. ஒரு சீன்ஸுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வழக்கம் போல் லாஜிக்கே இல்லாமல் தாங்க இருந்தது. லாஜிக்ன்ற விஷயத்த தியேட்டருக்கு வெளியே வச்சுட்டு போயிடுங்க. மொத்தத்தில் இந்த கேம் சேஞ்சர் படம் எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன இவ்வளோ பணம் போட்டு எடுத்து எந்த பயனும் இல்லை.
டைரக்டர் சங்கர் இந்தியன் 2 மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு படத்தை கொடுத்தா இதுவே ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதுவும் நீங்க போகணும்னு நினைச்சா போங்க, உங்களோட விருப்பம் தான் இது. அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மதகஜராஜா படத்தோட ரிவ்யூமே போடுவேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.